நண்பர்களே 2025ங்க இந்த மாஸ்டர் லீக் தொடர் ஒன்று நடத்துறாங்க. இந்த கிரிக்கெட்ல இருந்து ரிட்டையர்ட் ஆகி போயிருப்பாங்கல்ல ஏஜ்டு பீப்புள்ஸ், இனிமேல் எங்களால் கிரிக்கெட் விளையாட முடியாதுன்ட்டு. நம்ம இந்தியால இருந்து சச்சின் போனாரு, யுவராஜ் சிங் போனாரு, அம்பட்டி ராயுடு, இர்ஃபான் பதானு, வெஸ்ட் இண்டீஸ்ல இருந்து லாரா, ஆஸ்திரேலியா ஷேன் வாட்சன், இவங்க சேர்ந்து ஒரு லீக் தொடர் ஒன்று நடத்துறாங்க. அந்த லீக் தொடரோட ஃபைனல் மேட்ச் முந்தா நேத்து நடக்குது. அந்த ஃபைனல் மேட்ச்ல வெஸ்ட் இண்டீஸும் இந்தியா வந்தாங்க ஃபைனல் விளையாடுறாங்க. இந்தியா ஜெயிக்க வேண்டிய டைமுங்க. இந்த வெஸ்ட் இண்டீஸ் பிளேயர் யுவராஜ் சிங்கை பார்த்து கையை நீட்டி கெட்ட வார்த்தை திட்டுறாங்க. யுவராஜ் சிங் அடிக்கிறதுக்கு போயிட்டாரு. பக்கத்துல அம்பத்தி ராயுடு இருந்ததுனால ரெண்டு பேர்த்தையும் பிரிச்சு விட்டாருங்க, அடிதடி விழுவாம. இல்லைன்னா அந்த இடத்துல அடிதடி கண்டிப்பா நடந்திருக்கும். அந்த அளவுக்கு பெரிய சண்டைங்க. யுவராஜ் சிங் என்னங்க வயசாகுது? ஒரு 45 வயசு இருக்குமா? இப்ப போய் இந்த மாஸ்டர் லீக் தொடர் வயசானவங்க விளையாடுற கிரிக்கெட்டை யுவராஜ் சிங் விளையாண்டுட்டு இருக்காருங்க. இதெல்லாம் அவருக்கு அவசியமா? நம்ம இந்தியாக்காக எவ்வளவு தியாகம் பண்ணியிருக்காருங்க யுவராஜ் சிங். 24 வருஷமா இந்தியா ஒரு வேர்ல்டு கப் கூட ஜெயிக்க முடியலையே அப்படின்னு நம்ம தலை மேல துண்டை போட்டுட்டு இருந்தோம். அப்போ யுவராஜ் சிங் 6 பாலுக்கு 6 சிக்ஸ் அடிச்சு கொடுத்து 12 பந்துக்கு 50 அடிச்சு கொடுத்து இந்தியா ஃபர்ஸ்ட் வேர்ல்டு கப் ஜெயிக்க வச்சவரும் யுவராஜ் சிங் தான். இந்தியாக்காக 13 கோப்பையை ஜெயிச்சு கொடுத்தவரும் யுவராஜ் சிங் தான். யுவராஜ் சிங் ஒரு பக்கம் கேன்சருங்க, உடம்பு வலி. ஆனா அதெல்லாம் பொருட்படுத்தாம யுவராஜ் சிங் நம்ம இந்தியாக்காக விளையாண்டுகிட்டே இருக்கிறாரு. வேற ஒரு இந்தியன் பிளேயர்ஸா இருந்தா ஐயோ கேன்சர் யாருனாலும் குணப்படுத்த முடியாது, நான் ஹாஸ்பிட்டல் போறேன், ட்ரீட்மெண்ட் போறேன் அப்படின்னு பாதி இந்தியாவை கழட்டி விட்டு போயிருப்பாங்க. ஆனா யுவராஜ் சிங் நம்ம இந்தியாக்காக நிறைய கோப்பைகளை ஜெயிச்சு கொடுத்துருக்காருங்க. எனக்கு தெரிஞ்சு கடைசியா யுவராஜ் சிங் பாத்தீங்கன்னா இந்த IPL 2019 மும்பை இந்தியன்ஸ்க்காக விளையாண்டாருங்க. அதுதான் அவரோட கடைசி IPL தொடருங்க. ஆனா தோனி மட்டும் நினைச்சிருந்தாருன்னா யுவராஜ் சிங் இன்னும் ஒரு 3-4 வருஷம் விளையாண்டுருக்கலாம். ஆனா தோனி தாங்க ஒரு பிளான் பண்ணி யுவராஜ் சிங்கோட லைஃப் கேரியரே காலி பண்ணிட்டாருங்க. இப்போ இந்த மாஸ்டர் லீக் ஒன்று தொடர் நடத்துறாங்க. இதுல பாத்தீங்கன்னா ஒரு 6 டீம், இந்தியா, சவுத் ஆப்பிரிக்கா, இங்கிலாந்து, வெஸ்ட் இண்டீஸ் இவங்களாம் சேர்ந்து ஒரு 6 டீம் சேர்ந்து இந்த மேட்சை நடத்துறாங்க. ஃபைனல் மேட்ச் முந்தா நேத்து நடக்குது. வெஸ்ட் இண்டீஸ் வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் விளையாடுறாங்க. ஒரு 148 ரன் டார்கெட். அடுத்து நம்ம இந்தியா விளையாடுறாங்க. நம்ம இந்தியாவோட கேப்டன் சச்சின், வெஸ்ட் இண்டீஸோட கேப்டன் பாத்தீங்கன்னா லாரா, நம்ம இந்தியாவோட கேப்டன் தோனி, கேப்டன் வந்து சச்சின் டெண்டுல்கர் ஓப்பனிங் இறங்கி ஒரு 25 ரன் அடிக்கிறாருங்க. அதுக்கப்புறம் அம்பத்தி ராயுடு பட்டையை கலப்புறாரு, 74 ரன் அடிச்சிட்டாரு. யுவராஜ் சிங் அப்படி இப்படின்னு ஒரு 13 ரன் அடிச்சிட்டாருங்க. இந்தியா ஜெயிச்சிருச்சு. இந்தியா ஃபர்ஸ்ட் கப்பை ஜெயிச்சு கொடுத்துருச்சுங்க. ஆனா இந்த மாதிரி சமயத்துல, இந்தியா ஜெயிக்க வேண்டிய சமயத்துல இந்த வெஸ்ட் இண்டீஸ் பிளேயர் பெஸ்ட் இருக்கான் பாத்தீங்களா, அப்படியே வன்மத்தை கக்குறான். நீங்களாம் ஜெயிக்கவே கூடாதுடா, எப்படா ஜெயிப்பீங்க அப்படின்னு வன்மத்தை கக்கி யுவராஜ் சிங்கோட சண்டைக்கு போனான். ஆனா யுவராஜ் சிங் அதெல்லாம் மைண்ட்லயே செலுத்தாம கோப்பை ஜெயிச்சு கொடுத்துட்டாருங்க நம்ம இந்தியாக்காக. ஆனா யுவராஜ் சிங் பாத்தீங்கன்னா இப்போ ஒரு 45 வயசு ஆச்சுங்க. கேன்சர் தான் அவருக்கு. அவர் பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் விளையாடாம தான் இருக்காரு. ஆனால் அவரோட பிளேயர், அவரோட ஒன்னா வந்தவர் தோனி இப்போ IPL பட்டையை கிளப்பிட்டு இருக்காரு. இந்த டைம் CSK கப்பு ஜெயிக்கணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் நான் உங்களை மீட் பண்றேன். பாய்.